சூப்பர் நேச்சுரலா தான் தேவன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் என்பதை நீ அறியவில்லை என்றால் உன்னால தேவனை நம்ப முடியாதுங்க. விசுவாசியின் அதிகாரம், இந்த அதிகாரம் எப்போ செயல்படும் தெரியுமா? என்னுடைய பிரச்சனையை என் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் தீர்த்து வைப்பார் என்கிற நாலேஜ் வேணும். நூற்றி 133வது அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் சொன்னதை செய்யும் அளவும் until it is fulfilled. ஐயா, தேவன் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகவே மாட்டார்ப்பா. 133வது செய்தி, நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய் இல்லையா? அதாவது அவருடைய குடும்பத்தில் ஒரு மெம்பரா இருக்கிறார். நல்லா கவனிங்க. நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அப்பொழுது உங்களுக்கு தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்டேட்டஸ் வந்துட்டு, அந்தஸ்து வந்துட்டு. எனவே உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அன்லிமிட்டட், எல்லை இல்லாத ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதே போல மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ரெண்டையும் புரிந்து கொள்ளுங்கள். இஸ் இட் ஃபார் எவ்ரி சைல்ட் ஆஃப் காட்? எஸ், நிச்சயமாக நான் சொல்றேன். ஐயா, சிம்பிளா நான் சொல்றேன் பாருங்களேன். ஆசீர்வாதம் என்றால் ஆபிரகாமை போல பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம், சரிங்களா? பிளான் என்ன தெரியுமா? திட்டம் எப்படி இருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை போல மிகப்பெரிய அற்புதங்களை செய்து மிகப்பெரிய ஊழியத்தை செய்யணும். சாதாரண ஊழியம் செய்ய தேவன் ஒருவரை அழைக்கலைங்க. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையில கற்றுக்கொள்ளுங்களேன். நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய அற்புதங்கள் ஏன் செய்யணும்? அப்போ மிகப்பெரிய ஊழியம் செய்யத்தானே. இந்த இரண்டு பொறுப்பும் உங்களுக்கு இருக்குங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும், மிகப்பெரிய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். இதைத்தான் ஆவியானவர் இன்றைக்கு கற்றுத்தரப்போகிறார். ஓகே, until it is fulfilled. இந்த இரண்டு காரியங்களும் உங்களை கொண்டு செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அப்போ ஏன் பிரதர் எல்லாருமே சின்ன சின்ன காரியங்கள் தானே செய்கிறாங்க? அநேக நல்ல கிறிஸ்தவர்களோ கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமல் நடுத்தருவில் முட்டிச்சந்தில் இருக்கிறாங்களே, ஏன்? ஈவன் தோ த ட்ரூ பிளான்ஸ் ஆர் ஃபார் எவ்ரி சைல்ட் ஆஃப் காட், மோஸ்ட் ஆஃப் தம் டு நாட் நோ திஸ். மிக பெரும்பாலான தேவ ஜனங்கள் இந்த நிஜத்தை அறியலை. கண்மலையை பெயர்க்கும்படியாக என்னை கரம் பிடித்திருக்கிறார் என்கிற நாலேஜ் இல்லை. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்க தேவன் என்னை கரம் பிடித்திருக்கிறார். இந்த ரெண்டு நாலேஜ் இருந்தால் போதுங்க. தேவனுடைய இருதயத்தில் நீங்கள் இடம் பிடிப்பீர்கள். தொடர்ந்து செய்தியை கேட்க போகிறோம். யாருடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன பெரிய திட்டத்தை நிறைவேற்றும் வரைக்கும் அதை அவனோடு இருந்து தேவன் செய்து முடித்தார் என்றால் நெகமியா. வேற யாரு? தாவீது, ரைட்? எலியா, எலிசா, பவுலு. அதே போல இன்றைக்கு நெகமியாவுடைய வாழ்க்கையிலிருந்து சில நிஜங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். உங்களுடைய கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தமாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நெகமியாவுக்கு மிகப்பெரிய வேலையை கொடுக்கிறார், சரிங்களா? தேவனோடு ஒத்துழைத்து களத்தில் இறங்குறான் பாருங்க. அந்நிய தேசத்தில், இஸ்ரேல் தேசத்துல இல்ல, பக்கத்து தேசத்துல ஒரு ராஜாவுடைய கப்பு பேரரா இருக்கிறான், செஃப்பா இருக்கிறான்னு வைத்துக் கொள்ளுங்களேன், சரிங்களா? இவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறதற்கு தேவனோடு பயணித்ததுனாலே தேவன் இவனுக்கு சொன்ன எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றினாருங்க. ஹல்லேலூயா. ஐயா, வழியில எல்லாம் சுமுத்தா இருந்ததா? இல்லை. தடை கற்கள் வந்தனவா? ஆமா. ஆனால் எல்லா தடை கற்களையும் நெகமியாவாலே படிக்கற்களாக மாற்ற முடியும் என்றார். ஆமென். தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிற நீ இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு, ஆமென், அவருடைய நாமத்தினாலே சகலவற்றையும் செய்ய நீ ஆற்றல் பெற்றிருக்கிறாய். எனவே இன்றைக்கு நீ நெகமியாவோடு சேர்ந்து கொள்ள போகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்களா, நெகமியாவுக்கு சில நாலேஜ் இருந்ததுங்க. என்ன நாலேஜ் தெரியுமா?
ஒரு வசனம் வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் நெகமியா சாப்டர் 2 verse 8. நெகமியா 2வது அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதியிலே, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க, நீங்க ராஜாட்ட பெர்மிஷன் வாங்கணும், லீவு கேட்கணும். இட்ஸ் நாட் ஈஸி. அது ரொம்ப டேஞ்சர் பாருங்க. அப்போ தேவன் அவனுக்கு எப்படி தயவு பாராட்டினார் என்றால், இவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. யார்? ராஜாவுக்கு. அவன் தேவனை அறியாதவன். எதுக்கு நெகமியா இப்படி மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்கான்? வாசிக்கட்டுமா அதை உங்களுக்கு? இதே நெகமியா 2:2, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். கவனிக்கிறீங்களா? ராஜாவுடைய இருதயத்தை உனக்கு சாதகமாக திருப்புகிற தேவன் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். உன் ஃபைல் எங்கே இருக்கு? கோர்ட்டில் இருக்கா? கேஸு கோர்ட்டில் இருக்கா? ஐயா, நீதிபதிகளுடைய இருதயத்தை உனக்கு சாதகமாக திருப்புகிற தேவன். அங்கிள், நான் தான் பாவம் பண்ணேன், நான் தான் தப்பு பண்ணேன். ஐயா, குற்றவாளியை கூட விடுதலை பண்ணுகிற தேவன் உன்னோடு பேசுகிறார். மகனே, மகளே, யோபுல தேடி வாசிங்க. குற்றம் அற்றிராதவனையும் விடுவிக்கிற தேவர், அதாவது குற்றவாளியையும் விடுவிக்கிற தேவர். ஹல்லேலூயா. ஐயா, இந்த ட்ரூத்லாம் எனக்கு தெரிஞ்சது பாருங்க. பீகாரில் ஒருத்தர், சரிங்களா, ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அந்த ஊழிய தலைவர் சொல்கிறார், அண்ணன், இவர் பீகாரி, இவங்க அப்பா ஜெயிலில் இருக்காங்க, நான் வேகமாக வந்து காரில் ஏறணும். அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். அவருக்கு இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. அண்ணன், அவன்கிட்ட சொல்லுங்க, 3 நாளிலே உங்கள் அப்பா சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்து விடுவார்கள் என்று சொல்லுங்கன்ட்டு நான் வந்துட்டேன். 2வது நாள் அண்ணன் கூப்பிட்றாங்க, பொன்ராஜ் அண்ணன், பிரதர், எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் சொன்னபடியே ஆகும் என்று யாரு சொன்னாங்க? மனுஷனா சொன்னா? அவரு கொலை பண்ணிட்டு உள்ள போனாரா, தப்பு பண்ணிட்டு உள்ள போனாரா, தப்பு பண்ணாம உள்ள போனாரா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. நான் சொன்னபடி தான் ஆகுங்க. ஏன்? நான் சொன்னபடியே ஆகும் என்று பவுல் சொல்லல, நெகமியா சொல்லல, தாவீது சொல்லலைங்க, தேவாதி தேவகுமாரன் சொல்லி இருக்காங்க. அந்த வார்த்தையை நான் அப்படியே எடுத்துக்கொண்டேங்க. இன்னொருத்தர் போக்சோ கேஸ், இத்தனை நாள்ல வெளியே. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நான் இப்படி சொல்லும் பொழுது அந்த நீதிபதிகளுடைய இருதயத்தை தேவன் திருப்புகிறார். நீ சொன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக. பீகார்ல இருக்கிற நியாயாதிபதிங்க, நீதிபதி போலான்னு விட்டுட்டாருங்க. The Lord shall open the doors without any effort. நீ சொல்லிட்டேன்னா தேவாதி தேவன் உனக்காக வேலை செய்வார்ப்பா. அவர் தூதர்களை அனுப்பி வேலை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். 2வது பாருங்க, இன்னைக்கு என்ன தலைப்பில் படிக்கிறோம்? நெகேமியாவிடத்தில் தேவன் சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் தேவன் எப்படி கிரியை செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2வது, எதிர்ப்புகள் வந்தாலும் அவரே கடம் பிடித்து நடத்துவார். 1வது, ராஜாவுடைய இருதயத்தில் தயவு கிடைக்க பண்ணுவது தேவன். 2வது, உன்னுடைய பயணத்தில் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அந்த முடிவு உனக்கு சாதகமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. சத்துருக்களாகிய தொபியா, சன்பல்லாத், எல்லா பாஸ்டரும் இதை பேசியிருப்பாங்க இல்லையா? அதனால் நம்ம உள்ளே போக வேண்டியதில்லை. பாருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க? அற்பமாக பேசுகிறார்கள், ஏளனமாக பேசுகிறார்கள், கிண்டல் செய்கிறாங்க. இந்த சுவரு நரி ஏறி போனாலும் விழுந்துரும். மிரட்டுறாங்க, நீ எப்படி ராஜாவுக்கு விரோதமாக பண்ணுறான்ட்டு. இவன் அசையவே இல்லை. நெகமியா இருதயத்தில் உறுதியாக இருந்தான். ஏன்? சொன்னவர் இன்னார் என்று அறிந்திருந்தான். என்ன வேலை செய்கிறா? எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, இது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் இல்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். பாருங்க, எவ்வளவு ஆப்போசிஷன் வந்தாலும் சரி, அப்போசிஷன் cannot stop your mission. ஆமாம், சத்துருக்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரிங்க. யோனத்தான் அறிந்திருந்தான், தாவீது அறிந்திருந்தான். யோனத்தானை எதிர்த்து, அல்லது எத்தனை படை வீரர்களை எதிர்த்து யோனத்தான் தனியா போன தெரியுமா? கடற்கரை மணலத்தனையான போர் வீரர்கள், 30,000 ரதங்கள், இதை எதிர்த்து யோனத்தான் தனியா போறாங்க. ஹல்லேலூயா.
ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அருமையானவர்களே, தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறதை நிறைவேற்ற வேண்டியது அவருடைய பொறுப்பு. அது எப்பொழுது நிறைவேற்றுவார் என்றால், நீ அவரோடு பயணிக்கணும். நெகேமியா அவரோடு பயணிக்கிறான். உனக்கு 2 ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறார். ஒன்று மிகப்பெரிய ஃபினான்ஷியல் பிளஸிங், 2வது மிகப்பெரிய திட்டம். ஆமென். அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ நெகேமியாவை பின்பற்றி சோர்ந்து போகாமல் அவர் கிரியை செய்ய நீ இடம் கொடு. நீ இளைப்பாரு, இடையில நின்று விடாதே. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. What a loving daddy. இப்படி பாருங்கள், தேவன் நெகேமியாவுக்கு சொன்னதை செய்யும் அளவும் நெகேமியா தேவனோடு கோஆபரேட் பண்றான். பாருங்க, ரிசல்ட் எத்தனை நாள்ல வந்தது? ஜஸ்ட் இன் 52 days. நான் போய் பார்த்துட்டு வந்தாங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அந்த எருசலேம் நகரை சுற்றி மிகப்பெரிய காம்பவுண்ட் வால் இருக்கு. கிட்டத்தட்ட 75 அடி உயரம். 2 குதிரை வண்டி போற அளவுக்கு டாப்ல ரோடு இருக்குங்க. ஐயா, அவ்வளவு பெரிய அலங்கத்தை கட்டுவதற்கு நெகேமியாவுக்கு ஜஸ்ட் he needed 52 days. ஆமென். தேவனோடு அவன் பயணித்தான், தேவனை விசுவாசித்தான், அவிசுவாச வார்த்தையை பேசல, முறுமுறுக்கல. இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் முறுமுறுத்தா பாருங்க, ஆண்டவரே உமக்கு தானே வேலை செய்ய வந்தேன், இந்த தொபியாவும் சன்பல்லாத்தும் ஏன் எனக்கு இடைஞ்சல் பண்றாங்கன்னு நீ அவன் முறுமுறுத்திருந்தால் இந்த வேலை இடையில நின்று போயிருக்கும். அருமையானவர்களே, நீங்க எதற்காக முறுமுறுக்கிறீங்க? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நீங்க என்ன முறுமுறுக்க கூடாது? ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த கடன் பிரச்சனை, ஏன் இன்னும் டிலே ஆகுது? நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிவீர்கள் என்றால் முதலாவது முறுமுறுப்பிலிருந்து வெளியே வருவீங்க, பயத்திலிருந்து வெளியே வருவீங்க, குற்ற உணர்வுலேருந்து வெளியே வருவீங்க, அவிசுவாசத்திலிருந்து வெளியே வருவீங்க. அந்த பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை அறியாத ஒரு நெகேமியாவால தேவனோடு ஒத்துழைக்க முடிந்தது என்றால், கிருபையின் காலத்தில் வாழுகிற நீ தேவனோடு ஒத்துழைப்பது லகுவான காரியம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 52 நாள்ல கட்டி முடிச்சுட்டா எல்லாருடைய கண்களிலும் தேவன் தயவு கிடைக்க பண்ணினாருங்க. நான் அதை உங்களுக்கு வாசித்து முடிக்கட்டுமா? அங்கே நெகேமியா 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்க, அந்த மிகப்பெரிய ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு தட்டாரில் ஒருவனாகிய அராயாவின் குமாரன் ஊசியேல் பழுது பார்த்து கட்டுனா. அது யாரு? கோல்டு ஸ்மித்துங்க. இன்னும் யாரெல்லாம் இதில் பங்கு பெற்றார் தெரியுமா? அடுத்த பக்கத்தில் 8வது வசனத்தில் தைலக்காரர்கள், பெர்ஃப்யூம் வியாபாரம் பண்றவங்க. 9வது வசனத்தில் தாசில்தார். 12வது வசனத்தில் குமாரர்கள், குமாரத்திகள், யூத்து. 14வது வசனத்தில் மாகாணத்து பிரபு, அதாவது கலெக்டர் ரேங்க்ல உள்ளவங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா மளிகை கடைக்காரங்க எல்லாரும் வந்து இந்த நெகேமியாவுக்கு கைகோர்க்கும்படியாக தேவன் எல்லாருடைய இருதயத்தையும் அந்த வேலைக்கு நேராக திருப்பினாருங்க. ஏன்? அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கூட தான் இருப்பார், எல்லாவித ஒத்தாசையும் தருவார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. அவர் பாதியிலே உங்களை விட்டுட்டு போகிற தேவன் நட்டாற்றில் விட மாட்டாருங்க. தேவன் உனக்கு சொல்லியிருக்கிற அத்தனையையும் நிறைவேற்றுவார். உனக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நான் சொல்கிறேன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை உனக்கு சொல்லியிருக்கிறார். 2வது, இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்து அவருடைய பணியை அவருடைய பாணியிலே மிகப்பெரிய அளவிலே பல தேசங்களிலே நீ செய்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நிறைவேற்றுவதற்கு, அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு, அதை செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னோடு கூடவே இருக்கிறார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்.